Doom, engine, speed, riding quality, almost the world. All over 10 of them. ஹாய் காய்ஸ், வீடியோ போட்டு கிட்டத்தட்ட ஒரு 8-9 months ஆகும். நான் ரொம்ப நாளாக வீடியோ போடல. இருந்தாலும் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க வீடியோ எப்போ ப்ரோ போடுவீங்கன்னு சொல்லிட்டு. இருந்தாலும் எனக்கு நடுவில் கொஞ்சம் ஒரு மேஜரான ஆக்சிடெண்ட் ஒன்று ஆச்சு. ஸோ எனக்கு வீடியோ போடணுன்ற இன்ட்ரெஸ்ட்டும் வரல, எதுவுமே வரல. சரி, அந்த ஆக்சிடெண்ட்டுக்கு அப்புறம் இந்த சர்வீஸ் இப்போ 1 yearக்கு அப்புறம் 1 year 1 month ஆச்சு நான் பைக் வாங்கி. இப்போது இந்த பைக்கோட கண்டிஷன் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம், பைக்கோட பில்ட் குவாலிட்டி. நான் இந்த பைக் வாங்கின புதுசில் எனக்கு ரொம்ப மஸ்குலராகவும் ஸ்ட்ராங்காகவும் ஒரு புல் மாதிரியான ஃபீல் எனக்கு கொடுத்துச்சு பைக்கு. இப்போவும் அந்த மாதிரி தான் கொடுக்குது. பட் குவாலிட்டிஸ் வைஸ் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு பெருசாக சொல்ல முடியாது. அது பார்க்க சீனாகவும் இருக்குது, கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆனாலும் எனக்கு ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் தான் நடந்துச்சு. சின்ன ஆக்சிடென்ட்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு பரவாயில்ல, பெரிய ஆக்சிடெண்ட்டாக தான் இருந்துச்சு. ஆனால் அதில் லைட்டாக நான் கீழே விழுந்ததுக்கே என்னோடய டேங்க் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், டொக்கு விழுந்திருக்கும். ஓகேங்களா, டொக்கு விழுந்திருக்கும். அதுக்கு இல்லாமல் நீங்கள் ஹேண்ட்பேர் பார்த்தீங்கன்னாலும் தெரியும் உங்களுக்கு. ஹேண்ட்பேர் ஸ்டெடியாக இருக்காது. இந்த ஒரு சைடு வந்துட்டு கீழே இறங்கியிருக்கும், இந்த ஒரு சைடு ஸ்டெடியாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும். தென் பைக்கில் முக்கியமான ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டிய விஷயமே இந்த பம்பர் தான். ஆனால் இதுவே புட்டுட்டு போயிடுச்சு ஃபுல் அண்ட் ஃபுல். இந்த ரெண்டு சைடுமே காலி ஆகிடுச்சு ஆக்சிடெண்ட் ஆனதில். இந்த பம்பரும் டோட்டலாக காலி. ஆனால் இப்போ நான் இது புதுசாக சேஞ்ச் பண்ணிருக்கிறதால உங்களுக்கு வித்தியாசம் தெரியாது. இது டோட்டலாகவே காலி ஆகிடுச்சு. இந்த ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டிய விஷயமே அவனுங்க வந்துட்டு குவாலிட்டி ரொம்ப கேவலமாக பண்ணி வச்சுருந்தானுங்க. இந்த சைடு விங்ஸ் பாருங்கள், சைடு விங்ஸ் கூட ஃபுல் அண்ட் ஃபுல் ஆடும். இந்த டேங்க்கில் டொக்கு விழுந்ததை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஃபுல் அண்ட் ஃபுல் விங்ஸ் வந்துட்டு ஆடும். ஏன்னா அந்தளவுக்கு குவாலிட்டி வந்துட்டு கம்மியாக தான் பண்ணி வச்சுருக்கானுங்க. தென் ஃபுட் ரெஸ்ட், கீழே விழுந்த வேகத்துக்கு ஃபுட் ரெஸ்ட்டு பேத்துட்டு போயிடுச்சு. அது என்ன காரணம் தான் எனக்கே தெரியலை. ஒரு அளவுக்கு கூட குவாலிட்டி இல்லாமல் இந்த ஃபுட் ரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஏதாச்சும் பரவாயில்ல, ஃபுட் ரெஸ்ட் வந்துட்டு ஆர்டர் போட்டால் பஜாஜ்லேயே வந்துட்டு இப்போ வரும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 1 month இழுத்து அடிச்சிட்டானுங்க. எனக்கு உங்கள் ஃபுட் ரெஸ்ட்டே வேணாண்டான்னு சொல்லிட்டு விட்டாச்சு. அந்தளவுக்கு கேவலமான ஒரு சர்வீஸாகவும் இருக்குது பஜாஜ் இது. ஹெட்லைட் வந்துட்டு நீங்கள் நார்மல் சன்னி டே இல்லை நார்மலான ஒரு ரெய்னி டைம் இல்லாமல் இல்லை வின்டர் டைம் இல்லாமல் இருந்திருந்தால் உங்களுக்கு வந்துட்டு லைட் ரொம்ப நல்லாவே இருக்குது. இந்த ரெய்னி டேஸு ரொம்ப பனி அதிகமாக பெய்கிற டைமில் வந்துட்டு சுத்தமாகவே லைட்டு தெரிய மாட்டேங்குது. ரெய்னி டேஸ்லாம் ரொம்ப மோசம். ஆப்போசிட்டில் எவன் வரானே தெரியாமல் பல டைம் சொருவை பார்த்துட்டேன். அந்த மாதிரி இருக்குது. அதுக்கும் இல்லாமல் லைட்ஸ் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா, ஒன்று கீழே அடிக்குது, இல்லைனா மேலே அடிக்குது. அதுவும் சர்வீஸ் கிட்ட சொன்னால் அவனுங்க சரியாக பண்ண மாட்டிருக்கானுங்க. அதுவும் என்னன்னு தெரியலை. தென் நான் இந்த பைக் முக்கியமாக வாங்கின காரணமே, நான் மட்டும் இல்லை, எல்லாருமே ஒரே விஷயத்துக்காக தான் வாங்கியிருப்போம், இந்த டியூவல் சேனல் ABS. இதில் மெயின் ப்ராப்ளம் என்னென்னா, டியூவல் சேனல் ABSல நம்ம சடனாக ஒரு லிமிட்டட் ஸ்பீடில் போயிட்டுருக்கோம், 60-70 போயிட்டுருக்கோன்னா வச்சுக்கோங்களேன். சம்டைம்ஸ், நான் எப்போவுமே சம்டைம்ஸ் நம்ம பேக் பிரேக் போடக்குள்ளே ஒரு ஜர்க் ஆகிட்டு டக்குன்னு அந்த பிரேக் ரிலீஸ் ஆகிட்டு திருப்பி போயிட்டு பிரேக் பிடிக்கும். அதனாட்டி பல டைம் எனக்கு ஆக்சிடெண்ட் ஆக பார்த்தது. அது வந்துட்டு இன்னும் நல்லா ஒர்க் பண்ணியிருக்கணுமோ. நெக்ஸ்ட்டு டிசப்பாயிண்டடான விஷயம் என்னென்னா, செயின்ஸ் ப்ராக்கெட் சவுண்டு. அது எவ்வளோ டைம் தான் சர்வீஸில் சொன்னாலும் அந்த சவுண்டு வந்துக்கிட்டே தான் இருக்குது. அது என்ன கருமனும் புரியலை. நானும் எல்லாமே பண்ணி பார்த்துட்டேன். தென் நீங்கள் இன்ஜின் வந்துட்டு சவுண்டு லைட்டாக என்னதான் சர்வீஸ் பண்ணாலும் 30 to 50 அந்த ஸ்பீடில் போகக்குள்ள 30 to 50 போகக்குள்ள ஒரு சவுண்டு கரண்ட் வரும். அதுக்கப்புறம் ஸ்மூத் ஆகிடுது. அது என்னன்னு தெரியலை. பட் இன்ஜின் நல்லா இருக்குது. இப்போ ப்ரோஸ் பார்த்துடலாம். இந்த பைக் வந்துட்டு நான் கிட்டத்தட்ட 11,833 தான் ஓட்டிருக்கேன். வாங்கி 1 year 1 month ஆயிடுச்சு. ஆனால் எனக்கு மைலேஜில் எந்த ப்ராப்ளமும் வரல. நான் வந்துட்டு ஸ்பீடாக போயும் பார்த்துட்டேன், ஸ்லோவாக போய் பார்த்துட்டேன், சிட்டிஸ்லேயும் ஓட்டி பார்த்துட்டேன், டவுன்லேயும் ஓட்டி பார்த்துட்டேன். பட் ஹைவேஸில் ஓட்டக்குள்ளேயும் சரி, எனக்கு அந்த 45 to 47 அந்த மைலேஜ் கரெக்டாக தருது. அதில் எனக்கு பிரச்சனையே கிடையாது. தென் முக்கியமான விஷயம், இந்த பைக் இன்ஜின். எனக்கு சீரியஸாக நான் வச்சுருந்த பைக்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச இன்ஜின்னா இந்த பைக்கோட இன்ஜின் தான் சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ ஸ்மூத்தாக சில்கியாக பைக் ஓட்டினவங்க எல்லாருமே அதான் கேட்டாங்க. நான் முக்கியமாக பைக் நல்லா மெயின்டைன் பண்ணுவேன். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப அடித்து ஓட்டுறதோ ரொம்ப நாரடிக்கிறதோ அது எனக்கு பிடிக்காது. அதுக்காட்டியே நான் ஸ்மூத்தாக வச்சுருக்கேன். எனக்கு ரொம்ப நல்ல ரிசல்ட்டாகவே தருது. இந்த பைக் இன்ஜின் வந்துட்டு எவ்வளோ ஸ்மூத்துனா
ஒரு டாமினார் அளவுக்கு எனக்கு ஃபீல் வருது. அந்த டாமினார் அது லெவல் வேறையாக இருந்தாலும் அந்த ஃபீல் எனக்கு கொடுக்குது. அந்த ரைடிங் குவாலிட்டி எல்லாமே. ரைடிங் குவாலிட்டின்னு சொன்ன உடனே தான் ஞாபகம் வருது. சஸ்பென்ஷன், பேக் சஸ்பென்ஷன் அது வந்துட்டு எப்படின்னா ஒரு கப்பலில் போகிற மாதிரி மிதக்கிற மாதிரி எனக்கு ஒரு சரியான ஃபீல் தருது. பின்னாடி உட்கார்றவங்க எல்லாருமே வந்துட்டு பில்லியன் சீட்டில் உட்காரவங்க எல்லாருமே சொல்கிற ஃபீல் என்னென்னா பைக்கில் உட்கார ஃபீலே தெரியல, நல்லா தான் இருக்குது குவாலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. தென் நான் டயர்ஸை பற்றி சொல்லணும். டயர் ஒரு நல்ல டயர் தான் எனக்கு கொடுத்துருக்குறானுங்க. யூரோ கிரிப் வந்துட்டு டிவிஎஸ் டயர். நான் எனக்கு டவுட்டாகவே இருந்துச்சு, இதை போடலாமா இல்லை பிரிட்ஜ்ஸ்டான் போடலாமா இல்லை சியர் டயர் போடலாமான்ட்டு தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். நான் டயர் எப்பயுமே மாற்றுவேன். பட் வந்துட்டு இந்த டயர் நான் வாங்கினதுலேருந்து இது வரைக்கும் ஒரு டைம் கூட காற்றே அடிக்கல. அது எப்படி தான் தாங்கிட்டு இருக்குன்னு தெரியல. 1 இயராக காற்று அடிக்கல, பஞ்சர் ஆகலை, எதுவுமே ஆகலை. ரொம்பவே நல்லா இருக்குது டயர். தென் இதோட ப்ளோஹார் சவுண்டு கிழிக்குது. இது எனக்கு இது நல்ல விஷயமா கெட்ட விஷயமானே தெரில. ஒரு டைம் சவுண்டு அதிகமாக வரக்குள்ளே நல்லா இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது. இன்னும் ஒரு டைம் ஏதோ ஆட்டோ ரிக்ஷா ஓட்டுற மாதிரியே ஃபீல் ஆகுது. சவுண்டு கையான்ட்டு வருது, என்னன்னு தெரியல. பட் எனக்கு அது பிடிச்சிருக்கு. தென் என்ன தான் டிஸ்க் பிரேக் டிஸ்அட்வான்டேஜாக இருந்தாலும் இது என் உயிரை கிட்டத்தட்ட ஒரு 4 டைம் காப்பாற்றிருக்கு இந்த டியூவல் சேனல். இந்த ஃப்ரண்ட்டு தான், பேக் நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஃப்ரண்ட்டு தான் எனக்கு வந்துட்டு ஃபேவரெட்டு. ஃப்ரண்ட்டில் வந்துட்டு உங்களுக்கு அந்தளவுக்கு நல்ல பிரேக்கிங் சிஸ்டமே கொடுத்துருக்கானுங்க டியூவல் சேனலில், நல்லாயிருக்கு. தென் கியர் ஷிஃப்டிங்கில் பார்த்தீங்கன்னா வண்டி வாங்கின புதுசில் கொஞ்சம் ஹார்டாக தான் இருந்துச்சு. ஓப்பனாக சொன்னால் ஹார்டாக தான் இருந்துச்சு. அது போட்டு ரொம்ப ஸ்மூத் ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியாகவும் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்குது இப்போலாம். தென் நான் சொல்ல மறந்துட்டேன், டிஸ்அட்வான்டேஜில் கான்ஸில் வந்துட்டு மிடில் ஸ்டாண்டு. எவனுக்காச்சும் மிடில் ஸ்டாண்டு உடஞ்சி பார்த்துருக்கீங்களா? மிடில் ஸ்டாண்டு டோட்டலாகவே போயிடுச்சு என் பைக்கில். சீரியஸாங்க, இவனுங்க என்ன குவாலிட்டி பண்ணி வச்சுருக்கானுங்கன்னு தெரியல. மிடில் ஸ்டாண்டை தான் உடஞ்சி ஃபுல்லாக சுக்காக போயிடுச்சு. அதை ஆர்டர் பண்ணாலும் தரமாட்டிருக்கானுங்க, வரமாட்டேங்குது. கேட்டால் ஸ்டாக் இல்லைன்றானுங்க. இவனுங்க N160 வந்துட்டு நிறுத்தினானுங்க, N150 போட்டானுங்க. திருப்பியும் வந்துட்டு இப்போ N160 ரீரிலீஸ் வரைய பண்ணிருக்கானுங்க. என்ன கருமம்னு தெரியல. அவ்வளோதான் காய்ஸ், ஓரளவுக்கு நான் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சது சொல்லியிருக்கேன். போக போக நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ என்னோடய சர்வீஸ் குவாலிட்டி எப்படி இருந்துச்சுன்னு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? வில் பி பேக் சூன்.